நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சரி, நான் பொதுவாவே ஆஸ்ட்ராலஜி பேசும்போது எல்லாரும் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்லிதான் பழக்கம். இன்னைக்கு சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்றேன். இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்திய வேத ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த அற்புதமான ஒரு சாஸ்திரம் பாத்தீங்கன்னா, மிகவும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரம் தான். அதாவது வானவெளியிலிருந்து தான் நமக்கு ஜோதிடமே வந்தது. ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா, நெறைய பரிகாரங்கள், அருள்வாக்கு சொல்ற மாரி சில விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆயிருச்சு. இப்ப எப்படி உரைநடை டெக்ஸ்ட் புக்லேருந்து கோனார் நோட்ஸ் எடுக்கிறப்போ சில மசாலா ஆட் ஆயிருது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி போயிருது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டியோட மிகைப்படுத்தாமல் துல்லியமாக ஒரு ஒரு கிரகமும் இந்தந்த டிகிரியில ராசிக்கு இருக்கும் பொழுது எது மாற ஒரு கர்ம பலன் நமக்கு கொடுக்குங்கிறத அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிஃபிக்காக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம சொல்றாங்க. ஓகே சார். அப்ப எனக்காக இன்னைக்கு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் நம்ம நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருங்க சார். கண்டிப்பா கொடுக்கலாங்க. சரி, நிறைய பேர் நினைப்பாங்க அமைதியா இருக்கிறது பலவீனம்னு. ஆனா அது பலம்ங்கிறது நம்ம கடகராசி நேயர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா கடந்த காலத்துல அவங்க நிறைய பொறுமையா இருந்திருப்பாங்க, அமைதி காத்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க இருந்திருக்கு. சோ இந்த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதான் அமைதியும் நம்ம சென்சிட்டிவிட்டியும் உள்ள அந்த சந்திரனின் ராசியாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 செகண்ட் ஆஃப் அடுத்த 6 மாதங்கள் வந்து ஓரளவுக்கு அருமையான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம், ஒரு காலகட்டமாக வருகிறது. ஏங்க அப்படி என்னங்க மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, எப்பவுமே வந்து சுபகிரகத்திலேயே மிகவும் பெரிய உன்னதமான ஒரு சுபகிரகம் என்ன குரு. அவரு இருக்கிறதுலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன், ஸ்தான பலம் என்று சொல்லப்படுகிற உச்சத்தை அடைகிறார். இப்பொழுது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அடைகிறது. அந்த குருதான் ஃபினான்ஷியல் விஷயங்கள், குழந்தை பேரு விஷயங்கள், நல்ல குணம், நல்ல ஹேபிட்ஸ், நல்ல வந்து ரெக்கவரி ஆஃப் பேட் திங்ஸ்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆகுறது, அது எல்லாத்துக்குமே உகந்த ஒரு கிரகம் குரு. அவர் உங்களுடைய ராசி, மனசை குறிக்கக்கூடிய மனோகாரகனாகிய ராசிக்குள்ளேயே வரார். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், நம்ம இதுவரை நாம் வந்து இருளடைந்து கிளாரிட்டி இல்லாமல் ஏதோ இருக்கோம், பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு எனக்கும் தெரியல, சோம்பேறித்தனம் நிறைய இருக்குது, நம்ம நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கைகள் கட்டப்பட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ எல்லாமே கிளாரிட்டியா வரும். நம்ம கடந்த 2 வருஷமா நம்ம என்னென்ன தப்பு செஞ்சோம், நம்ம எந்தெந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்படி மாற்றி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்ம எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம், யாரை வந்து நம்பி ஏமாந்தோம், இவனெல்லாம் நம்ம நம்பி இருக்கவே கூடாது, நம்ம கையில நம்ம கிரிப்பு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையில உயர்வுக்கு என்னென்ன யுக்திகள் தேவையோ, என்னென்ன கிளாரிட்டி தேவையோ அந்த விஷயங்கள் ஒரு 1000 வாட்ஸ் பல்பு நம்ம தலைக்கு மேல இருந்து அடிச்சா எப்படி ஒரு கிளாரிட்டி கிடைக்குமோ அது மாதிரி கிடைக்கும். ஏன்னா அப்படி ஒரு சுபகிரகம் ராசிக்குள்ளேயே வந்துட்டார். சரி, ராசிக்குள்ள வந்து என்ன பண்றாரு, 5ஆம் இடங்கிற ஒரு அருமையான புத்திரஸ்தானம், பாக்கி அந்த பூர்வ புண்ணியஸ்தானம், 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானம், 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த 3 ஸ்தானமும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, குழந்தை பேர் எதிர்பார்க்கக்கூடிய தம்பதியர்கள் கடந்த 2 வருஷமா 3 வருஷமா இந்த ஐவிஎஃப் ஐயுஐலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம நொந்திருந்த தம்பதியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி இது மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த தம்பதியர்கள், ஒரு மாதிரியா ஃபேமிலியில் ஒரு அனுகூலமே இல்லைங்க, ஒரு மாதிரி போயிட்டு இருக்குதுங்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு சின்ஸ் இவருக்கே கொஞ்சம் கடகராசிக்கார இவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சனால நாம் என்ன மிஸ் பண்ணிட்டோம், நம்ம அவங்களோட எதிர்பார்ப்புகளை எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்ளாமல் நம்ம நடந்து கொண்டு விட்டோங்கிற தவறான முறையை வந்து அவரே திருத்திக்கிட்டு பேட்சப் பண்ணிக்கிறது. அவரோட லைஃப் பார்ட்னரோடையோ அவருடைய அசோசியேட்டோடவோ, காதலராக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், அல்லது ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், போய் பேட்சப் பண்ணி நிறைய பேர் பார்ப்பீங்களா, திரைப்படத்தெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, ஐம் சாரி அப்படின்னு சொல்றது, அப்புறம் பேட்சப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றது, அது மாதிரி வாழ்க்கையை சீர்திருத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக வருகிறது. கடகராசி நேயர்கள் மேல எவ்வளவுதான் விமர்சனம் வச்சாலும் தாங்கிப்பாங்க. ஆனா ஃபேமிலி இஷ்யூ வரும்போது கொஞ்சம் அந்த இதுல இறங்கிடுவாங்க. சோ இவங்களுக்கு செகண்ட் மேரேஜா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி பேட்சப் ஒர்க் ஆகட்டும், இல்ல குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் எப்படி சார் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க 4ஆம் ராசியாக வந்து சந்திரனே அவரோட ராசி அதிபதியாக வரனால வெரி சென்சிட்டிவ். அதாவது ஊருக்கு பெரிய ராசாவாக இருந்தாலும், பெரிய பொலிட்டீஷியனாக இருந்தாலும், பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்தாலும், ஃபேமிலியில் குறிப்பாக அம்மாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு ஏதோ பிரச்சனை அல்லது குழந்தைங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பிரிவினை மாற வருது அப்படின்னா அவங்க மனசுடைஞ்சு போயிடுவாங்க.
நாம கூட நினைப்போம் என்னடா ஊருக்கு பெரிய ராஜாவா இருக்கா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அழுகிறாரு இவ்வளவு ஃபீல் பண்றாரு. ஏன்னா அதுதான் சென்சிட்டிவிட்டி, சந்திரனோட சென்சிட்டிவிட்டி. ஸோ அதனால அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நல்ல காலம். ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நம்ம க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸு, அன்றாட வாழ்க்கையில் டெய்லி மீட் பண்ணுறவங்க தான் 7ஆம் இடம். அதாவது கொலீக்ஸு, கஸ்டமர்ஸு, நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்ம ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட். அந்த இடத்த வந்து குரு பார்க்கறனால இது வரைக்கும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல், கொஞ்சம் ஃப்ரிக்ஷனோட, கருத்து வேறுபாடுகளோட, இணக்கங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அவங்களுக்கு வந்து நல்லாவே போய் சோஷியலைஸ் பண்ணுவாங்க. அப்போ நல்லாவே சொல்லுவாங்க, இப்போ முதல்ல நம்மளை வந்து பேசவே மாட்டோம், இப்போ நல்லா நின்று பேசிட்டு போகிறான். ஏன்னா இவருக்கே கொஞ்சம் கிளாரிட்டி ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப என்ன வரும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், சோஷியலாக எப்படி எல்லாத்துக்கிட்டையும் நல்ல மரியாதை பண்ணணும், எப்படி பேலன்ஸ் பண்ணணும், நம்ம நண்பர்கள்கிட்டலாம் எப்படி கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாமே தெரிந்து அவங்களுடைய சோஷியல் லைஃபே இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா சார். இவங்களுக்கு ஒரு வார்னிங்ல கேஷன்னு சொன்னீங்கன்னா என்ன சார் சொல்லுவீங்க? கண்டிப்பா. இப்போ வந்துங்க அந்த உச்சகுரு வரனால என்ன ஆகும்னா சோஷியல் லைஃப்பை நம்ம அதிகமாகி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான டெசிஷன், ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு பார்ட்னராக சேர்த்துறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கூட டக்குன்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பளிச்சுன்னு எல்லா அசோசியேஷனும் மேஜிக் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறனால ஒரு டியூ டெலிஜென்ஸ் நல்லா ஒரு ஓசிக்காமல், நல்லா ஒரு செக் பண்ணாமல், பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் யாரோட சீக்கிரமாக பழகி அவங்கள வந்து நம்ம பங்குதாரர் லெவலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த குரு பயிற்சி அடுத்த பல வருடங்கள் கழிச்சு அடடா அந்த அப்போ எடுத்த டெசிஷன் வந்து தப்பாக போயிடுச்சு, நாம் கொஞ்சம் யார் என்னன்னு தெரிஞ்சு நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ அதனால வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பாலுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு டக்குன்னு நீங்கள் போய் அவங்களோட ஒரு ரொம்ப சீரியஸாக ஒரு பிஸ்னஸ் விஷயமோ ஒரு பர்சனலாகவோ நம்ம கமிட் ஆகிக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா என்ன நமக்கு வந்து உண்மையிலேயே இவங்க தான் நமக்கு உகந்தான ஆளான்னு நமக்கு அதுக்கு வேணுங்கிற டைம்ஸ் கொடுக்கணும். ஒரு 3 மாதம் 4 மாதம் பழகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் விஷயத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் பண்ணுமே ஒழிய எடுத்தமா கமுத்தமானு பண்ணுற விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும்.